கணவன் மனைவிக்குள் விடிய விடிய நடந்த தகராறு. விடிந்த பின் வீட்டிற்குள் இருந்து கேட்ட அலறல் சத்தம். பதறி அடித்துக் கொண்டு வீட்டின் உள்ளே சென்று பார்த்த அக்கம் பக்கத்தினர். ரத்த வெள்ளத்தில் பேச்சு மூச்சின்றி கிடந்த மனைவி. காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவியை கணவனே குத்தி கொன்றது ஏன்? கத்தியால் குத்தி கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன கோபம்? நடந்தது என்ன? பக்கத்து வீட்டில் என்ன இவ்வளவு சத்தம் கேட்குதுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் தேவராஜ் என்பவருடைய வீட்டு முன்னாடி வந்து நின்னு பார்த்துருக்காங்க. வீட்டுக்குள்ள தேவராஜும் அவருடைய மனைவி சத்யாவும் மாறி மாறி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. கதவை தட்டி பார்க்கலாமா வேண்டாமான்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே சத்யா ஐயோ அம்மான்னு அலறி துடிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க வேண்டான்னு நினைச்சு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்து கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க வயித்துல இருந்து ரத்தம் கொட்டின நிலையில சத்யா மயங்கி கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க விசாரிச்சப்பதான் விடிய விடிய நடந்த தகராற பத்தி தெரிய வந்திருக்கு. சென்னை நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த தேவராஜும் சத்யாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி இருக்காங்க. இந்த தம்பதிக்கு 17 வயசுல ஒரு மகளும் 16 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. ஆட்டோ டிரைவரான தேவராஜ் கூட தான் அவங்க அம்மா அப்பாவும் இருக்காங்க. தாய் தந்தை மனைவி பிள்ளைங்கன்னு கூட வாழ்க்கைய சந்தோஷமா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் தேவராஜுக்கு மனைவி சத்யாவுடைய நடத்தையில சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. செல்போனை எடுத்தாலே யார் கூட பேசுற, யாருக்கு மெசேஜ் பண்றேன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. வீட்டு பக்கத்துல உள்ள கடைக்கு போனா கூட கடையில யார் இருந்தா, யார் கூடலாம் பேசுனேன்னு 1000 கேள்வியை கேட்டு டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. சத்யா மேல தேவராஜுக்குள்ள சந்தேகத்தினால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி தகராறு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு பேர பிள்ளைகளோட தேவராஜுடைய அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வெளியில நின்னுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தேவராஜுக்கும் சத்யாவுக்கும் திரும்பவும் தகராறு ஏற்பட்டிருக்கு. ஆத்திரத்துல வீட்டு கதவை உள்பக்கமா தாப்பா போட்டுக்கிட்ட தேவராஜ் மனைவிய கண்ட மேனிக்கு அடிச்சு காயப்படுத்தி இருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுல இருந்த கத்தியை எடுத்து சத்யாவோட வயிற்றிலேயே சரமாரியா குத்தி இருக்காரு. இதுல அவங்களுக்கு அதிகப்படியான ரத்தம் கொட்டி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. சத்யாவுடைய அலறல் சத்தம் கேட்டு கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்திருக்காங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க. தேவராஜ உள்ள வச்சு பூட்டிட்டு சத்யாவை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா அங்க சத்யாவை பரிசோதிச்சு பார்த்த மருத்துவர்கள் அவங்க உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு தேவராஜ கைது பண்றதுக்காக சம்பவ இடத்துக்கு போனாங்க போலீஸ். அப்போ வீட்டுக்குள்ள வச்சு பூட்டின கணவன் தேவராஜ் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதை பார்த்து பெத்தவங்க நொறுங்கி போயிட்டாங்க. தேவராஜோட சடலத்தை மீட்ட போலீஸ் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சந்தேக புத்தியால மனைவியையும் கொன்னுட்டு தானும் தூக்கு போட்டுக்கிட்டு உயிரிழந்ததால தாய் தந்தை இல்லாம 2 பிள்ளைகளும் பரிதவிக்கிற நிலைக்கு ஆளாகி இருக்காங்க.